ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் எப்படி ப்ரிப்ரேஷன் போகுது? February 1 வந்துட்டோம். கேட் இஸ் ஜஸ்ட் 11 days away. 12th டே நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எனக்கு பர்சனலாக எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் எனிதிங் லைக் நான் டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் அன் அப்டேட், நத்திங் எல்ஸ். எனக்கு என்னென்னா இத்தனை நாளாக ஏதோ ஒரு கொரோனா அண்ட் தென் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும், அப்புறம் ஒர்க் ப்ரெஷர், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு இட் ஆல் வெண்ட் லைக் ஹேப்பஸாட் ப்ரிப்பரேஷன் ஏதோ அப்படி இப்படின்னு போச்சு. ஸோ இதுவரை நான் என்ன படித்தேன்னு எனக்கு தெரில. சத்தியமாக என்ன பாயிண்ட், எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரில. இப்போது ஒர்க்கில் லைக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் நான் அங்கே போயிட்டேன்னா என்னால் சுத்தமாக வேறு எதுவுமே யோசிக்க முடியல. ஈவன் எப்படி இருக்கும்னா, காலையில் 7:30க்கு கிளம்புவேனா, ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் யோசித்து லைக் ஈவன் ஆன் மை வே நான் அதான் யோசிப்பேன். என் டேயில் நான் என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் என் ஒர்க்கில், அண்டு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் கேட்கணும், யார்கிட்ட என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், அப்படி இப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி போவேன். அண்ட் தென் ஈவினிங் கூட வரும்போது செம்ம டயர்டாக இருக்கும். வந்து சரி படிக்கலான்னு உட்காந்தா அப்படியே கண்ணை சொக்கி விழுந்துருவேன். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எனக்கு இதுவரை. பட் இதுக்கு மேலே அப்படி நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளால் படிக்க முடியாதுன்னு சொல்லி நான் பிரேக் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்லேருந்து 12th வரை. தென் 17 நமக்கு சிஎஸ்ஐ அண்ட் நெட் வருதில்ல, ஸோ அதுக்கும் சேர்த்து தான் லீவ் எடுத்திருக்கேன் 17 நாள். பார்க்கலாம், வில் ட்ரை. ஓகே, ஸோ 12 டேஸ்க்கு நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை செல்ஃப். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல. எனக்கு நான் என்ன யோசித்து வச்சுருக்கேங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். யா, ஸோ ஐ டிவைடட் மை ப்ரிப்பரேஷன் செக்ஷன்ஸ் 4 போர்ஷன்ஸில். ஓகே, நான் நேற்றுக்கு நைட்டு தான் இதை பிளான் போட்டேன். லைக் நேற்றுலாம் லைக் நேற்று ஈவினிங் 5 மணி ஒர்க்லேருந்து வரும்போது லைக் ஃபுல் பிளாங்காக இருந்தேன். எப்படி வேலை செய்ய, லைக் என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் வேலை மட்டும்தான் தெரியும். மண்டேல இப்போ வேறு எதுவுமே இல்லை. இது பண்ணணும் அது பண்ணணும், அது தவிர என்ன பண்ணலான்னு யோசிச்சு எனக்கு புரியவே இல்லை. லைக் 4 to 5 hours to 6 hours என்னமோ நான் ஆங்ஸைட்டி அட்டாக்லேயே இருந்தேன். நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. 12 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் 17 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் உட்காந்து பிளான் போட்டேன். சரி நம்ம என்ன தான் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும்னா, லைக் ஓகே 6 months 7 months நம்மக்கிட்ட டைம் இல்லை, இருக்கிறது 12 நாள் தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம், மீதி கடவுள் பார்த்துப்பார், ரைட்? ஸோ 4 பார்ட்ஸில் ப்ரிப்பரேஷனை டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பர் டே அட்லீஸ்ட் ஒன் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலனாலும் கூட அட்லீஸ்ட் அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு பின்னாடி இருக்க குட்டியோட ரீசன், ஏதாவது லாஜிக் இருந்தால் அந்த லாஜிக் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். தியரி இருந்தால் லைட்டாக ஒரு பேரா தியரி இருந்துச்சுன்னா அதாவது நம்ம வாசிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ 1 ப்ரீவியஸ் பேப்பர் பர் டே. இன்றைக்கி ஆக்சுவலி நான் 2016 பேப்பர் டிசைட் பண்ணேன். காலையில் உட்காந்தேன், ஒரு 5-10 கொஷின்ஸ் பார்த்தேன். அதுக்கு மேலே லைக் தியரி படிக்க போனேன்னா ரொம்ப டீப்பாக போயிட்டேன். அதனால் 2 to 3 hours கூட 4 to 5 கொஷின்ஸ் தான் முடித்தேன். ஸோ ப்ரீவியஸ் பேப்பர் 2016ஓடது ஃபார் டுடே. ஐ ஸ்டில் ஹேவ் டைம், ஸோ ஐ வில் டூ இட். தென் நம்ம சிலபஸே நான் கவர் பண்ணல, சுத்தமாக பண்ணல. நான் வீடியோ அப்லோட் பண்ணது கொஞ்சோண்டு, ப்ளஸ் பண்ணாமல் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் மேக்ஸிமம் பண்ணல. ஸோ நம்ம சிலபஸில் எனக்கு எது ரொம்ப முக்கியமாக, லைக் ஆப்வியஸ்லி 7 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ 7 செக்ஷன்ஸ்லேயும் நான் எது பண்ணணும்னு யோசிச்சிருக்கேனோ அவ்வளோ அந்த டாபிக்ஸ் மட்டும் பக்காவாக எழுதியிருக்கேன். மேத்ஸ் கன்ஃபார்ம் தான் பண்ணுவேன். மேத்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் எவ்ரிடே பர் டே 1 hour ஈச். ஓகே, மேத்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் மேண்டேட்ரி பண்ணுங்க, ஏன்னா 30 marks அரவுண்ட் அதுவே வந்துடும். ஸோ நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே லைக் கிட்டத்தட்ட கேட் பாஸ் ஆகிடலாங்கிற ஒரு லாஜிக்கில் தான் நான் மேத்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கன்ஃபார்ம் பண்ணுவேன். தென் ஜென்ரல் பயோவில் பயோகெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், பிகாஸ் நிறைய மார்க்ஸ் கேள்வி கேட்பாங்க அதுலேருந்து, அதனால அதை எடுத்திருக்கேன். அண்ட் இம்யூனாலஜி இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஓகே, நம்மளால் ஈஸியாக பிக்கப் பண்ணிட முடியும். நான் ஆல்மோஸ்ட் இம்யூனாலஜி முடிச்சுட்டேன். ஐ திங்க் 50%ன்னு சொல்லிக்கலாம் அட்லீஸ்ட். ஸோ அதனால் தட் வில் பி தேர். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸ், செல் பயோ, மால் பயோ. ஓகே, ஜெனட்டிக்ஸ், செல் பயோ, மால் பயோ மூணுமே தியரி பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி வாசித்தாலும் ஒரு வாட்டி வீடியோ பார்த்தாலும் ஓகேன்னு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நான் டக்குன்னு வாசி போயிடலான்னு இருக்கேன். அண்டு பயோ ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பயோ ப்ராசஸ் பார்ட் 1 பார்ட் 2 லைக் செக்ஷன் 4 and 5 ஃபுல்லாகவே பயோ ப்ராசஸ் தான். உங்களுக்கே தெரியும் ப்ரிப்பேர் பண்ணோன்னா.
இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நான் பர்சனலாக ஒரு யூடியூப் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து ஹிந்தியில் சொல்லி தருவாங்க அவங்க. ஸோ அது கற்றுக்கிட்டு நான் என்னால் முடிஞ்சால் தான் வீடியோ போடுவேன். பட் மேக்ஸிமம் என்னால் முடியாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் கம்மி நாளில் இவ்வளோ கவர் பண்ணணும். ஸோ அதனால் வில் ட்ரை. பட் பயோ ப்ராசஸ் எல்லாம் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நானே ரொம்ப இதாக இருக்கேன். அதனால் பயோ ப்ராசஸ் அப்படி. தென் பிளான் அனிமல் மைக்ரோபியல் எல்லாம் ஈஸி தியரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது டக்குன்னு பண்ணிவிடுவோம். ஆர்டிஎன்ஏ அண்ட் டூல்ஸ் ஈஸி. பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் எனக்கு கொஞ்சம் குழப்பந்தான். எனக்கு தெரில எப்படி பண்ணணுன்னு. பட் ஆக்சுவலி நான் கேட்டவங்க எல்லாருமே பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கும். அவ்வளோ நீங்கள் கவர் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு லைட்டாக தியரி மட்டும் படிக்கலான்னு இருக்கேன். நான் தியரி படித்து நோட் ப்ரிப்பேர் பண்ணி டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் போட்டுக்கிறேன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோட நோட்ஸு. இது எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற நோட்ஸ் லைக் ஹேண்ட் ரிட்டன் நான் எழுதுனேன்னா ஐ வில் இமீடியட்லி லைக் அது கன்ஃபார்மாக நம்ம குரூப்பில் போட்டுருவேன். பட் ஹேண்ட் ரிட்டன் போடாமல் லைக் அண்டர்லைன் பண்ணி வாசிப்பேன். நான் பாத் ஃபைண்டர் புக்ஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே இப்போதைக்கு லைக் அந்த டீப்பாக படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ பாத் ஃபைண்டர் புக்ஸ் மட்டுமே படிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ பாத் ஃபைண்டரில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தீஸ் 2 பேசிக் 12 days கம்ப்ளீட். ஓகே, நான் இதுக்கப்புறம் சால்வ் கொஷின்ஸ் மார்க் பேப்பர் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து இதுவரை வந்தது. மார்க் பேப்பர் பண்ணதானே நம்ம படித்ததுன்னு நமக்கு எவ்வளோ பர்சன்ட் தெரியாதுன்னு. ஸோ அது டாபிக் வைஸோ இல்லை சும்மா ஏதாவது மார்க் பேப்பர்ஸ் சிம்பிளி எடுத்து பண்ணணும், அது ஒன்று பண்ணணும். அண்ட் தென் ஆப்டிடியூட் அண்ட் மேத்ஸ், இது ரெண்டுமே பர் டே 1 hour. ஓகே, ஸோ நவ் த டைம் இஸ் மணி வந்து 3:45. இப்போது இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் 2016 பேப்பர் கொஞ்சம் பண்ணேன், இம்யூனாலஜி கொஞ்சம் படித்தேன். ஸோ மை டேயில் ஒரு ப்ரீவியஸ் இயர் திஸ் பண்ணிட்டேன். இனி வரப்போகிற ஹாஃபில் ஐ வில் பி டூயிங் ஆப்டிடியூட் அண்ட் மேத்ஸ் 1 hour. அதுக்கப்புறம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பேப்பர் பார்ப்பேன், மார்க் கொஷின்ஸ். அதிகமாகலாம் பார்க்க மாட்டேன், கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் நான் ரிவைஸ் பண்ணிக்கணும். இம்யூனாலஜி நான் என்ன இதுவரை படித்தேனோ அதை நான் ரிவைஸ் பண்ணணும். ஆஃப்டர் தான் நான் நல்லா தூங்கிடுவேன் 10 மணி. காலையில் 4 மணியோ 3 மணியோ எப்போ எழும்ப முடியுதோ அப்போ 6 மணியோ 7 மணியோ ஓகே. ஸோ whenever I wake up அப்போ நான் உட்காந்து படிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை பிளான் ஃபார் ரைட் நவ். என் டேயவே 4 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். மார்னிங் காலையில் எழும்பி ஃபஸ்ட் ஹாஃப் ஐ வில் பி டூயிங் ப்ரீவியஸ் இயர் பேப்பர். மார்னிங்கில் செகண்ட் ஹாஃப் ஐ வில் பி டூயிங் ஒன் சப்ஜெக்ட், immunology or for example immunology. Then second part definitely bioprocess பண்ணுவேன்னா. So 2 subjects in a day. After that evening maths and aptitude, and night I will solve. நிதானமாக சால்வ் பண்ணி நிதானமாக ரிவைஸ் பண்ணி this is how I am planning my next 12 days. So I'll try updating every day as to how much I have achieved. This is solely for myself. இது எனக்காக மட்டும்தான், ஏன் டாக்குமெண்டேஷன் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு. அண்ட் ப்ளஸ் தனியாக உட்காந்து ஒரு அறையில் படிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் உதவும் நமக்கு. மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரியோ இல்லை இன்னும் பரவாயில்ல உன்னால் பண்ண முடியும்னு ஒரு ஆறுதல். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே என்னை விட பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் என்னை விட மோசமாக பண்ணியிருந்தால் கூட பயப்படாதீங்க. எல்லார்கிட்டேயும் அதே 12 நாள் தான் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி மனசை ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம தைரியமாக பண்ணுறோமோ அது பொறுத்து தான் 12வது நாள் நமக்கு கிடைக்கும் ரிசல்ட். ஓகே, ஸோ எல்லாருமே நமக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸ்லி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம பிடெக்கில் ஏதோ காற்று வாக்கில் கிடைச்ச நாலேஜை வச்சு நம்ம பாஸ் ஆகிருக்கோம்ல இவ்வளோ வருஷம். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் பண்ணலாம், பயப்படாதீங்க. வில் ஆல் டூ. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். வில் டூ. அண்ட் ஒன் மோர் குட்டி ரிக்வெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த டாபிக் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அதில் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு உதவும், உங்களுக்கும் உதவும். ஸோ இன்கேஸ் நான் இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது நான் சொல்லித்தரது நல்லா இருந்துச்சு, உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி நான் எல்லாம் எவ்வளோலாம் படித்தாலும் 1/2 hour 1 hour நான் பிரேக் எடுப்பேன்ல. பிரேக் எடுக்கும்போது நான் அந்த டாபிக் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே,
எனக்கும் அது உதவும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும். அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு உங்களுக்கும். தட்ஸ் இட். மிக்க நன்றி. பை.